அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு லவ்லி குக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மலாய் சிக்கன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகத்தூள், லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கரம் மசாலா தூள், பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஊற்றி நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் மூடி போட்டு. இது நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. கேஷ்யூ நட்டை ஹாட் வாட்டரில் நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச கேஷ்யூ நட்டை எடுத்து நம்ம நல்லா போட்டு பால் ஊற்றி நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரையும். கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், இது கலருக்காக தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கேஷ்யூ நட் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் போட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம சிம்லேயே நம்ம வச்சுருக்கலாம். இதுக்கு ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பால் ஊற்றுறதுக்கு பதிலாக தயிர் தான் ஆட் பண்ணணும், ஆனால் நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெடி ஆயிடுச்சு மலாய் சிக்கன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.